ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்கள் பாதங்கள் கல்லின் மீது மோதாதபடிக்கு ஆண்டவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை முன்னும் பின்னும் இடம் வளமாக காக்க வல்லவராக இருப்பதற்கு உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் மெல்கிசேதேக்கை பற்றி நாம் வாசித்துக் கொண்டிருப்போம். யார் இந்த மெல்கிசேதேக் என்பதற்கு இன்றைய நாள் வாசகத்திலே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மெல்கிசேதேக் இவர் சலோம் நகருடைய அரசர். இவர் அரசர்களை வென்று திரும்பி வருகின்ற வழியிலே ஆபிரகாம் சந்திக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குகிறார். அப்பொழுது ஆபிரகாம் அவருடைய சொத்திலே அவர் வைத்திருந்த எல்லாவற்றிலிருந்தும் 10 பங்கு அவருக்கு கொடுப்பதாக இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இவர் அமைதியின் அரசர், இவர் நேர்மையின் அரசர், இவர் உண்மையின் அரசர். இவருக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசரை மாற்றுவதற்காக அவருடைய இடத்திலிருந்து இன்னொருவர் வருகிறார். அப்பொழுது இவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கானவர், நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுள் எப்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மருத்துவ படிப்பு படிக்கவில்லை, ஆனால் அவரை மருத்துவர் என்று சொன்னார்கள். பிஎட் படிக்கவில்லை, அவரை ஆசிரியர் என்று சொன்னார்கள். அவர் பள்ளிக்கூடமே செல்லவில்லை, நல்ல சொற்பொழிவாளர் என்று சொன்னார்கள். அவர் எந்த விதமான மூலப்பொருட்களையும் அவர் பயன்படுத்தவில்லை, அதிசயங்கள் செய்தார். இவர் கடவுளுக்கு ஒப்பானவர், அதனால்தான் இவற்றையெல்லாம் செய்தார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் இந்த அமைதியின் அரசர். சலோம் என்பது அமைதி. அப்படி என்றால் அந்த அமைதியினுடைய அரசர் அவரிடமிருந்தான் எல்லாம் வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்குரியவர்களாக வாழ இந்த முதல் வாசகம் நம்மை அழைக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே கை சூம்பிய ஒருவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நலம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஓய்வு நாளாக இருந்ததால் இயேசு என்ன செய்வார் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது யாரும் பேசவே இல்லை. அவருடைய கடின உள்ளத்தை பார்த்து இயேசு அவர்களை கடிந்து கொண்டு அவருடைய கையை பிடித்து அவரை சுகப்படுத்தியதாக இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை என்பது இயேசு திட்டவட்டமாக சொன்னார். இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை என்னவோ அதை நமதாக்கி கொண்டு நாம் அதில் நடைபெறுகின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஏனென்றால் கடவுள் நம்மை நோக்கி பேசுவது ஒரு வார்த்தை தான். அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒருவரே. உன்னை நீ எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாயோ அது போல உனக்கு அடுத்திருப்பவன் அன்பு செய். அதுதான். உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி அல்ல. அந்த மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். நான் தவறு செய்கின்ற பொழுது நான் வைக்கலாகி விடுகிறேன். அடுத்தவர் தவறு செய்கின்ற பொழுது நான் நீதிபதியாகி விடுகிறேன். இப்படி எனக்கென்று ஒரு சட்டத்தை நாம் வைத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது சரியான வாழ்வாக இருக்காது. கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ முயல்கிறோம் என்றால் கடவுள் அதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று வின்சென்ட் பல்லோட்டி அவருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைக்கப்படுகிறது. யார் இந்த வின்சென்ட் பல்லோட்டி? இவர்தான் இன்று பெரும்பாலான நாடுகளிலே, இந்தியாவிலும் கூட சிறப்பாக இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற பல்லோட்டின் ஃபாதர்ஸ் என்கின்ற அந்த சபையை தோற்றுவிக்கிறார். பல்லோட்டின் ஃபாதர்ஸ், பல்லோட்டின் சிஸ்டர்ஸ், இவர்தான் ஏற்படுத்தினார் இந்த சபையை. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அதிசயங்கள் பல செய்திருக்கிறார். ஏனென்றால் இவர் வாயால் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. ஜியோ மரியா என்கின்ற ஒரு மனிதரை அவர் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. ரோட்டிலே சென்று கொண்டிருந்த போது அப்போது இவர் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார். அப்போது ஒரு மனிதர் சோர்ந்து காணப்பட்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது, ஏனப்பா உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோர்ந்து காணப்படுகிறாய், பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பிள்ளைனே கூட இருக்கிறாய், ஆனால் சோர்ந்து இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது, ஆமையா, நான் சுவிஸ் இராணுவத்திலே சேர்ந்து திருத்தந்தையை பாதுகாக்கின்ற பணியிலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் உள்ள ஆசையில் இருந்தேன். ஆனால் என்னுடைய பார்வை சரியில்லை, பார்வை மங்களாக இருந்ததால் என்னை நிராகரித்து விட்டார்கள். எனக்கு மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று வேதனைப்பட்டிருக்கிறார். அப்பொழுது நாம் இன்று கொண்டாடுகின்ற தந்தை வின்சென்ட் பல்லோட்டி அவரிடம் சொல்லி இருக்கிறார், ஒரு காலம் வரும், அப்பொழுது நீ திருத்தந்தையை கவனித்துக் கொள்கின்ற இடத்தில் இருக்க மாட்டாய், உன்னை கவனிக்கின்ற இடத்திலே சுவிஸ் இராணுவம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனாராம். பிற்காலத்திலே
அவர்தான் 10ஆம் பத்திநாதராக திருச்சபைக்கு கடவுள் நியமிக்கப்பட்டார். அந்த ஜியோமரி என்பவர் தான் 10ஆம் பத்திநாதராக திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது நமது வார்த்தை இறைவன் வழியாக வெளிப்படும். இறைவனோடு நாம் நடைபெறுகின்ற பொழுது நம் எண்ணங்கள் கடவுளுரிவாக வெளிப்படும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முள் இருக்கிறார், நம்மை ஆள்கிறார். அவருக்கு நாம் வழிவிடுவோம். நம்மை முழுவதும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் நம்மை வழிநடத்துவார். அப்படி வழிநடத்தப்படுகின்ற பொழுது நாம் கடவுளுக்குரியவர்களாக வாழ செய்வோம். அந்த வின்சென்ட் பல்லோட்டி போல நாம் இறைவனுக்குரிய மக்களாக, இறைவனுக்குரிய அவருடைய பணியாளராக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசி என்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.